கடவுள் சரியான முடிவை எடுத்து விட்டார். அவன் 10 தோனிக்கு சமம் என்று தோனி உருக்கமாக எமோஷனலாக பேசியிருக்காருங்க. இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். யதார்த்தமாக நடந்தது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நமக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா டெஃபினட்டாக அது நன்மைக்கு தான். கடவுள் ஒரு சரியான முடிவை தான். ஐபிஎல் இன்று தொடங்குகிறதுங்க. ஐபிஎல் ஃபேன்ஸோட எதிர்பார்த்த நாள் இன்று ஆரம்பிக்கிறது என்றே சொல்லலாம். முதல் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் சின்னசாமி ஸ்டேடியத்தில் மோதுறாங்க. நடப்பு சாம்பியன் ஆர்சிபி. ஓகேவா, அவங்களை வீழ்த்துவது மிகப்பெரிய கடினங்க. ஏன்னா நம்பிக்கை அந்த மாதிரி ஜெயிச்ச டீமுக்கு அபரிவிதமான நம்பிக்கை கிடைச்சிருக்கும். அந்த நம்பிக்கையில் டெஃபினட்டாக தும்பிக்கை மாதிரி எஸ்ஆர்ஹெச்சை வீழ்த்த வாய்ப்பு இருக்குது. அதுவும் சின்னசாமி ஸ்டேடியம் அவங்க ஓன் கண்டிஷன் நடப்பதால் இது ஆர்சிபிக்கு என்னங்க சொல்கிறது அட்வான்டேஜாக பேசப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. ஓகே, முதல் மேட்சே அனல் பறக்கும், பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இன்னொரு தரப்பு வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா வேற டாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் போட்டி இல்லடா, காவியா மாறனா அனன்யா பிர்லாவா. அனன்யா பிர்லா ஆர்சிபி டீமோட புதிய ஓனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேர்ல யார் ட்ரெஸ்ஸை குறைச்சு போட போறாங்க, இது இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கே சொல்லாங்க. இப்படி ஒரு கூட்டம் வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இந்த சூழல்ல தான் இந்த வருடம் ஐபிஎல் என்ன சொல்றது, இதற்கு முன்பு நடந்த ஐபிஎல்லை விட இந்த சீசன் ஒரு மிகப்பெரிய அபூர்வம் என்றே சொல்லாங்க. ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. இதுவரை அதாவது பிஃபோர்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே யங்ஸ்டர் பிளேயரை நம்பினதே கிடையாதுங்க. அனுபவ வீரர்களை நம்பி தான் தோனி 5 முறை ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த முறை தான் பழைய கட்டைகளை எரிச்சிட்டு புதிய அத்தியாயத்தை, புதிய இளம்படையை சென்னை டீம் உருவாக்கியிருக்காங்க. இந்த டீம் 6வது முறையாக ட்ராஃபியை வின் பண்ணி கொடுக்குமா. அதுவும் தோனி விடைபெற சூழல் இருந்ததுக்கு அதுக்கு முன்னாடியே கண்டைக்காலில் மேலும் அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரி ஆகி முதல் 2 வாரம் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. தோனி இந்த சீசனே மிஸ் பண்ணுவார் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அவருக்கு பதில் சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பராக செயல்படுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. இது குறித்து தான் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 2 சீசனா நான் ஒண்ணுமே பண்ணல, வெளிப்படையா பேசுறாருங்க. அதனாலதான் அவர் பெரிய இடத்தை தொற்றிருக்காரு. மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தல தோனி. வெற்றி கேப்டன் ஒரு வீரனுக்கு மிகப்பெரிய அழகே என்னன்னு தெரியுமா, நம்ம தோல்வியை ஒத்துக்கிறனும், சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸை சரியான நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடுங்க. அப்படி வழிவிடுறவனே சரியான தலைவனாக இருக்க முடியும். ஏன் சமீபத்தில் ரெய்னா, ரோஹித் சர்மா எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இந்தியா டீம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ரோஹித் சர்மா, ரெய்னா பூம்ரா, விராட் கோலி எல்லாத்தையுமே உருவாக்குனவர் எம்எஸ் தோனி தாங்க, அஸ்வின் உள்பட. அப்பேற்பட்ட ஜாம்பவன் நீ சாதனை பண்ண என்னங்க இருக்கு, எல்லாமே சாதனை பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்திய டீம் நம்பர் 1 தளத்துல இருக்காங்கன்னா ரிக்கி பாண்டிங்கே சொல்லியிருக்காரு, இனி ஒரு 10 ஆண்டுக்கு இந்திய டீமை எதிரணிகளால் வீழ்த்த முடியாது, ஒரு ஹியூமன் வந்தால் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா கேப்டன் ரிக்கி பாண்டிங் அவங்க தாங்க 2000 காலகட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள். அவரே சொல்லியிருக்காருன்னா இதற்கு ஒட்டுமொத்த கிரெடிட் எம்எஸ் தோனி தாங்க. எம்எஸ் தோனி தான் இப்படி ஒரு இந்திய டீமை உருவாக்குனார். அன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கவே திணறுவாங்க, பயப்படுவாங்க இந்திய பேட்டர்ஸ். இன்னைக்கு 6 சிங்கிள் டீம் மாதிரி வீசுறாங்கன்னா, அனுப்புறாங்கன்னா வானத்துக்கு, அதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தவர் எம்எஸ் தோனி கேப்டன்சில தாங்க. ஓகே, இந்த சூழல்ல தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒண்ணுமே ஒரி பண்ணிக்கிறாதீங்க. அதாவது இவர் 2 வாரம் மிஸ் பண்ண போறார் இல்லையா ஐபிஎல், இது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. கடவுள் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்காரு. கடந்த 2 சீசன் நான் இன்ஜுரியோட விளையாண்டேன், ஆனா ஒண்ணுமே சாதிக்கல. பட் இந்த முறை நான் விளையாடுற சூழல் இருந்தது, 50-50 ஃபிட்னஸ்ல தான் இருந்தேன். ஆனால் விளையாட சொல்லி அழுத்தம் இருந்தது. ஆனால் சரியான நேரத்தில் இன்ஜுரி ஆனதுனால நான் இதை ஒரு பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். என்னோட இடத்துல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கார்த்திக் சர்மா 10 தோனிக்கு சமம், சஞ்சு சாம்சன் 10 தோனிக்கு சமம். சஞ்சு சாம்சனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஈடு இணையற்றது. நான் அவரை நெட் ப்ராக்டிஸ் அவரோட விளையாட்டை பார்த்துருக்கேன். உலகக்கோப்பை தொடரில் தனி ஒருவனாக ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு பாசிட்டிவே அபரிவிதமான ஏகபோகமான நம்பிக்கை அவர் மனதில் கொடுத்துருக்கும். டெஃபினட்டா இந்த இளம் படைகள் வேற மாதிரி விளையாடுறாங்க. அதாவது எனக்கு மேல நான் விண்டேஜ் தோனியா எப்படி விளையாண்டனோ அதை விட பல மடங்கு கிரிக்கெட்டை வேற பரிமாணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எல்லாருமே மிஷின் மாதிரி இருக்காங்க. நான் இந்த சூழல்ல இவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது, அது கடவுளுக்கு புரிந்து விட்டது. கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு இன்ஜுரி சிஎஸ்கேவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். 6வது முறையாக டெஃபினட்டா ட்ராஃபியை வின் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்க ஆட்டத்தெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நெட் ப்ராக்டிஸில். நீங்க பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. தோனிக்கு
இன்ஜுரி ஆச்சா இந்த செய்தியவே மறந்துடுவீங்க, மறக்க வச்சிருவாங்க இந்த இளம் படைகள். இவங்க தான் இந்த வருடம் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்க. நான் விடைபெறும்போது மகிழ்ச்சியாக விடைபெறுவேன். அண்ட் சரியான நேரத்தில் தான் கடவுள் சரியான முடிவு எடுத்திருக்காரு. என்னோட இன்ஜுரியை வந்துட்டு நான் கொண்டாடுறேன், நீங்களும் மிக விரைவாக கொண்டாடுவீங்க இந்த இளம் வீரர்கள் ஆட்டத்தை பார்த்து என்று. அண்ட் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா உருக்கமாக எமோஷ்னலாக அவரோட பதிவை வந்துட்டு வெளியிட்டிருக்காருங்க. நான் எங்கேயும் போயிட மாட்டேன், அந்த ஃபீல்டில் தான் இருப்பேன். அதாவது ஒரு பிளேயராக இல்லாட்டினாலும் வெளியில இருந்து ஒரு கோச்சாக இருப்பேன், ரசிகர்களை வந்துட்டு மிஸ் பண்ண மாட்டேன், சிஎஸ்கே வீரர்களுக்கும் உறுதுணையாக தான் இருப்பேன் என்றும் நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு அண்ட் எமோஷ்னலாக பேசி அவரோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க. அவரோட ஃபைனல் பாயிண்டே என்னன்னா, என்னோட இன்ஜுரியெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க, இந்த பசங்க ஆட்டத்தை பாருங்க, டெஃபினட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் மறக்க வச்சிருவாங்க. சஞ்சு சாம்சன் எப்படி அண்டு சூப்பர் ஹிட் ஷூட்டர் இந்த உலகக்கோப்பை தொடரில் 3 மேட்ச் விளையாண்டு அண்டு உலகத்தோட தலைப்பு செய்தியாக மாறினாரோ, அந்த மாதிரி இப்போ உள்ள சிஎஸ்கே இளம் வீரர்கள் அண்டு தலைப்பு செய்தியாக மாறப்போகிறார்கள். என்னோட செய்தி காணாமல் போகும் என்றும் நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு அவரோட கருத்தை வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஓகே, மார்ச் 30 சண்டே சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மோதுறாங்க. என்ன இதில் ஒரு ஒற்றுமை என்றால், எப்படி தோனி மிஸ் பண்றாரோ அதே மாதிரி முதல் மேட்ச் ஜடேஜா மிஸ் பண்ணுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதுவரை இவங்க 2 பேரும் ஹெட் டு ஹெட் வந்துட்டு கவுஹாத்தியில் ஒரு முறை சந்திச்சிருக்காங்க அண்ட் ஆர்ஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறை முள்ளால் எடுப்பது போல் அண்ட் ஆர்ஆர் கேப்டனே அந்த ஆடுகளத்தை வந்துட்டு நன்கு புரிஞ்சவரே இங்கே இருக்கிறதுனால டெஃபினட்டாக இறங்கி செஞ்சிருவாருங்க. ஏன்னா ஆர்ஆர் டீமில் ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். அதாவது என்ன சொல்கிறது, பான் பிராக் அந்த ரியான் பிராக்லாம் வந்துட்டு சின்ன பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உண்மையிலேயே வந்துட்டு அவன்லாம் வந்துட்டு கேப்டனாக இருக்கக்கூடாது. அதுதான் அந்த டீமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டுங்க. இது ஜடேஜாவுமே அழுத்தம் கொடுத்துருக்காரு. இதனால அந்த டீமுக்குள்ள ஜடேஜாவுக்கும் ஆர்ஆர் நிர்வாகத்துக்கும் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போயிருக்கு. இப்போ ஜடேஜா இல்லாத பட்சத்தில் உலகக்கோப்பை தொடர் நாயகன் நம்ம டீமில் இருக்கிறதுனாலையும், சேம் டைம் அந்த டீம் கேப்டனே நம்ம டீமில் இருக்கிறதுனாலையும் டெஃபினட்டாக சிஎஸ்கே அண்டு கவுஹாத்தி தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி ரிவெஞ்ச் கொடுப்பாங்க என்றும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த IPL 26 லாஸ்ட் 2 இயராக முதல் மேட்ச் நம்ம வெற்றியோட தொடங்கலை, இந்த முறை வெற்றியோடு பாசிட்டிவாக தொடங்குவார்களா சிஎஸ்கே டீம்? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. அண்ட் IPL ஃபேன்ஸ் அனைவருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.